பேரை கெடுக்கிறீங்க? எதுக்கு அவரை பேரை கெடுத்து இப்படி வந்து குடிச்சாரு பண்றீங்க? அவரும் ஒரு மனுஷன் தானே, அவரும் அரசியல் தொடர்ந்தானே. நீங்களே வந்து ஆட்சி ஆடணுமா? நீங்க 2 கட்சிக்காரனும் ஆட்சி ஆடணுமா? ஏன்னா ஏழை இருந்தாலும் கொண்டானே நீங்க 2 கட்சிக்காரனுக்கு தான் எனக்கு பொறுப்பு. சரியா? அன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜி பத்திரம் போனேன். டெல்லி பம்பாய் என் திருநங்கே கேட்டாங்க, ஏன் டீ குடிச்சேன்? செந்தில் பாலாஜி பத்திரம் டீ குடிச்சேன். அப்ப என்ன எங்க குடும்பத்துல 1000 பேர் எங்க வீட்டுல 1000 ஓட்டு இருக்கு. ஆனா வந்து இந்த வேலை செய்யக்கூடாது, இந்த துராகம் பண்ணக்கூடாது. நம்மளே ஆளணும், நம்மளே நினைச்சிருக்கணும். நம்ம வந்து நாட்டுக்கு இது பண்ணணும், ஏமாற்றக்கூடாது, நாட்டை ஏமாற்றக்கூடாது, மனசுல ஏமாற்றக்கூடாது, நல்லதை செய்யணும். எதுக்கு விஜய் வந்து இப்படி இது பண்றீங்க? எதுக்கு விஜய் பேரை கெடுக்கிறீங்க? அவன் என்ன பாவம் பண்ணா சொல்லுங்க. அவன் நல்ல சொன்னா வந்தான். அதுக்கு ஏன் ஒரு ஏக்கரை கொடுக்க கூடாதா? ஏன் இடம் நான் வாங்கி போட்டாரு வந்து சந்தோஷமா கொண்டாந்தீங்களா? கொட்டு மேல வச்சுக்கல, கொட்டு மேல வைக்க கூடாது, ஆடக்கூடாது, பாடக்கூடாது, அந்த ரவுண்டா அவரை குறி கட்டக்கூடாது, அந்த கட்டவுட் வைக்கிற என்ன பாவம்? என்ன நீங்க ஆட்சி ஆளணும்? நீங்க என்ன அப்படி ஆட்சி நடத்துறீங்க? என்ன மக்களுக்கு நல்லா செஞ்சுட்டீங்க? என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்துக்கு 10 பேர் பிள்ளை என்ன நல்லா செஞ்சுட்டீங்க? திருநங்கை என்ன நல்லா செஞ்சுட்டீங்க? நல்லவங்க மாதிரி நடிக்கிறீங்களா நீங்க? இப்ப வந்து விஜய் வந்து கெட்ட பேர் வாங்கணும், நீங்க நல்லவங்க மாதிரி நடிக்கணுமா? சொல்லுங்க. கோடிக்கணக்கான இருக்கட்டும், இந்த ஒரு திருநங்கை நீங்க பதில் சொல்லுங்க. சரிங்களா? விஜய் யாரும் கெட்ட பேர் சொல்லக்கூடாது. அவரை நல்லவரை வல்லவரே ஆடணும். சரியா? யாருமே திருநங்கைக்கு வந்து அவர் நல்லா செய்வார். சரியா? எங்க இவரே செஞ்சாரு. யாரு? கலைஞர் செஞ்சாரு. கலைஞரையாக போட்டோம், ஜெயலலிதா போட்டோம். ஆனா இவங்க வந்து நல்லா செய்யற மாதிரி தெரியல. ஆனா வந்து விஜய் வந்து வரட்டும், நல்லது.